வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வர்ற ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் 7 கட்டங்களாக இந்த தேர்தலை நடத்தலான்னு மத்திய தேர்தல் குழு திட்டமிட்டு இருக்காங்க. பரபரப்பான இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான கூட்டணிகளில் பல்வேறு கட்சிகள் தீவிரம் காட்டி வராங்க. 2 நாள் பயணமாக தமிழகம் வரும் மோடி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அதிரடியாக பேசியிருக்கிறாரு. இதனால் அனைத்து கட்சி தலைவர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் மோடி அவர்கள் பேசுகிறாரு. இந்த பேச்சு கேட்கறதுக்கு பல்வேறு கூட்டங்களை திரட்டுறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க பாஜக. அதிரடி காட்டும் பாஜக, அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் ஒரு பெரிய சலசலப்பு இருக்குது. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை இழுபறி இருக்குது. தேமுதிகவும் பாமகவும் அதிமுகவில் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன ஒன்று நடக்கலாம் அப்படிங்கிற ட்விஸ்டும் இருக்கிறது. ஒருவேளை கடைசி நேரத்தில் மோடி அவர்கள் ஒரு ஆஃபர் பாஜகவில் இருந்து பாமகவுக்கும் தேமுதிகவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிமுகவிலிருந்து குடுகுடுன்னு ஓடியாந்து பாஜகவில் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனா சொல்லப்படுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் கொங்கு பெல்ட்டை குறிவைக்கக்கூடிய பாஜக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்ருக்கு. காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் வேட்பாளர்கள் நிறுத்துகிறாரோ அங்கெல்லாம் டஃப் கொடுக்குற வகையில் பாஜக வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு பல்வேறு வியூகங்களை அண்ணாமலை வகுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாஜகனுடைய தேர்தல் வியூகங்கள்லாம் புது மாதிரியாக இருக்கும். ஏன்னா இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பல்வேறு புது கணக்குகளை போட்டு திட்டமிட்டு பல்வேறு விஷயங்களை செய்கிறாரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வருது. நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான வியூகங்களுக்கு அண்ணாமலை வேகமாக இளைஞர்களை சந்திக்கிறாரு. பாத யாத்திரை மூலிமா எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மூலிமா மக்களை சந்தித்து இளைஞர்களுடைய பல்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால் அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகளை கண்டிப்பாக வெல்வதற்கு பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா கொங்கு மண்டலத்தை குறிவைக்குது பாஜக. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இருவரும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியம் தான் இது அப்படின்ற செய்தி தான் தற்போது பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுகவில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு சேலத்தில் நடைபெற்ற ஒரு அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பல்வேறு காரஞ்சாரமான விஷயங்களும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா? அது என்ன அப்படின்னா, வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலத்துக்கும் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அது உட்கட்சி பூசலாக இருக்குது. இந்த நேரத்தில் இது ஒரு பரபரப்பும் கிளப்பியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பல்வேறு தரப்புலேருந்து ஒரு அதிருப்தியான தகவலும் ஒரு கண்டனங்களும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நடிகை குறித்து தவறாக பேசக்கூடாது, அது யாராக இருந்தாலும் தவறாக பேசக்கூடாது, இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் டி ஜெயக்குமார் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி இன்னும் இது குறித்து எந்த விதமான வாயம் திறக்கல. ஒரு கருத்தையும் பதிவு பண்ணல, ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணல. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு என்னப்பா பண்ணுறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமி அவர் கண்டுக்கல. ஸோ இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 நாட்கள் ஆகுது. இந்த மாதம் இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. 27ஆம் தேதி மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறார். இந்த செய்தி அனைவர் மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பாஜகவுக்கு தான் அதிக வாய்ப்பு கொங்கு மண்டலத்தில் இருக்குதுங்கிற புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.